இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வைப்ரேஷனும் நம்பர்ஸ்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே மொழி எது அப்படின்னா எண்கள் தான். விஐபி நம்பர்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், 9ன்னு சொல்லுவோம். அப்போ ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் அந்த 9 விஐபி நம்பராக இருக்குது. 369 இது வந்து யூனிவர்ஸோட சீக்ரெட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்க நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நண்பர்கள். இப்போ எனக்கு 3 ஒத்து வராது, 6 ஒத்து வராது, 9 ஒத்து வராது அப்படின்னா என்னுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் கிழமை வைத்து த பெஸ்ட்டு எனர்ஜி நம்பர்னு அர்த்தம். 108 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, மிக அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர். ஏன் 108, ஏன் 105, 106 பண்ணியிருக்கலாம், ஏன் 108ன்னா எல்லா எண்களும் நீங்கள் எழுதுனீங்கன்னா மேலே ஆரம்பித்து கீழே முடியும், 8 மட்டும் மேலே ஆரம்பித்து மேலேயே முடியும். அது வந்து தெய்வீக எண், அது இல்லாமல் அது தொழில் எண், அது தொழில்காரகன்னு சொல்லுவாங்க 8. வணக்கம், நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஆரா பாபுஜி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். ஆரா பாபுஜி, அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். பொதுவாகவே இந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தனிப்பட்ட விருப்பமான ஒரு நம்பர்னு ஒன்று இருக்கும், இல்லைனா நமக்கான உரித்தான ஒரு நம்பர்ஸும் சிலது இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதுதான் நம்மளோட ஃபேவரட் நம்பர், இதுதான் நமக்கு பிடிச்ச நம்பர். சில நேரங்களில் அந்த நம்பரே நமக்கு தவறான இதாக கூட முடிஞ்சு போயிடும் இல்லையா? இந்த நம்பர்ஸை வச்சு நடக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் எப்படி இருக்குது சார்? இந்த நம்பர்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையே, நம்பர்ஸ் தான். சரிங்களா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வைப்ரேஷனும் நம்பர்ஸ்குள்ளே தான் அடங்கியிருக்கு. நீங்கள் எத்தனை வகையான மொழிகள் உலகத்தில் இருக்குது, பல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே மொழி எது அப்படின்னா எண்கள் தான். எந்த நாடாக இருந்தாலும் அந்த 1லேருந்து 0லேருந்து 9னா 0லேருந்து 9 தான். அவங்கவுங்க மொழியில் எழுதிப்பாங்களே தவிர 1னா 1 இப்படி காமிச்சா 1, இப்படி காமிச்சா 2ன்றது உலக பொதுமொழி. ஏன் அப்படின்னா இந்த எண்ணுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் வந்து அதிகமாக இந்த எண்ணுன்ற ஒரு இதுக்கு இருக்குது. இப்போ உங்களை கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், உங்களை ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா பேர் மூலியமாலாம் பண்ண முடியாது, நம்பர் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். ஒன்று ஆதார் நம்பராக இருக்கணும், இல்லை மொபைல் நம்பராக இருக்கணும், இல்லை வந்து வண்டி நம்பராக இருக்கணும், வீட்டு நம்பராக இருக்கணும், பின்கோடாக இருக்கணும். இல்லைனா பின்கோடு போடலன்னா எங்கேயும் டெலிவரி நடக்காது. ஸோ அப்போ நம்பர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய வேல்யூ, அவ்வளோ பெரிய கால்குலேஷன் மெத்தட்ஸ்லாம் நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான், அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அப்போது என்ன தான் முதல் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஔவையும் அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்பது ஔவையோட வாக்கு. அவங்களும் எண்ணை தான் வச்சாங்க, முதல் எழுத்து தான் ரெண்டாவது வச்சாங்க. ஸோ இந்த எண்ணில் வந்து பிரபஞ்சத்தோட ரகசிய எண்கள்னு நிறைய வந்து ஒரு 3 விதமான எண்கள் இருக்குது. அதை வந்து 3, 6, 9 369 இது வந்து யூனிவர்ஸோட சீக்ரெட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்க நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நண்பர்கள். இது வந்து பிரபஞ்சத்தோடைய ரகசிய எண். என்ன அந்த ரகசியம் சார்? இல்லை, அதில் தான் நம்ம எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கங்க. ஸ்ட்ரைட் லைனோட டிகிரி பார்த்தீங்கன்னா 180. அப்போ நீங்கள் 180 ஆட் பண்ணிங்கன்னா 9 வரும். இதே நீங்கள் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இப்போ 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக தான் 90 டிகிரி. இதே ஒரு சர்க்கிளாக இருந்தால் 360 டிகிரி. அப்போ 3 + 6 = 9 வரும். அந்த 360 டிகிரியை நீங்கள் எத்தனை வாட்டி பார்ட்டிஷன் பண்ணாலும் 9ல் தான் முடியும். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நவதுவாரங்கள், 9 துவாரங்கள் நம்ம உடலில் இருக்குது. இந்த மாதிரி விஷயம். நம்மளுடைய வெர்டிபிரேட்ஸ்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு, அதோட எண்ணிக்கை பார்க்கலாம். ஸோ 108 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இது வந்து இந்துயிசத்துலேயும் புத்திசத்துலேயும் மிக அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் 108. 108 ஜபங்கள், 108 மானிகள். ஏன் 108, ஏன் 105, 106 பண்ணியிருக்கலாம், ஏன் 108ன்னா 9. இதே ஆமாம், கூட்டி பார்க்கும்போது 786 இஸ்லாமியர்களுக்கான எண்கள் 786, அதை கூட்டினீங்கன்னா 3 வரும். இப்போ நீங்கள் சிலுவை இருக்குது, அந்த சிலுவையோட எட்ஜஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 12 எட்ஜஸ் வரும், அதை கூட்டினீங்கன்னா 3 வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய மதங்களாக இருந்தாலும் சரி, சிறிய மதங்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக 3, 6, 9 வந்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதிகமாக நிக்கோலா டெஸ்லா போன்ற மிகப்பெரிய அந்த ஃபாதர் ஆஃப் வயர்லெஸ் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய நிக்கோலா டெஸ்லா அதிகமாக பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 9 நம்பரை தான் ஒரு தின வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருந்தார். இது வந்து காமன், எந்த விஷயம் எடுத்தாலும் காமன் தான். இப்போ உயிரெழுத்துக்கள் எடுத்துட்டிங்கன்னா 12, மெய் எழுத்துக்கள் எடுத்திங்கன்னா 18, ஆயுத எழுத்தை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்க எழுத்துக்களை கூட்டினீங்கனாலும் இந்த 3, 6, 9ல் தான் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பண்ணியிருக்காங்க. இது சீக்ரெட் நம்பர்ஸ். அப்போது இது ஃபேவரட்டாக நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா விஐபி நம்பர்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், 9ன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஆமாம். அது எதுக்கு அவங்க 9 செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. அது என்ன ஆச்சுன்னா, அது எல்லாரும் அந்த பெரிய பணக்காரர்கள்லாம் அந்த 9 ஆரம்பத்தில் 9 வரணும், 4 9 வரணும், 3 9 வரணும், 2 9 வரணும்னு எடுத்து இன்றைக்கி அது விஐபி நம்பராக மாறி போச்சு. இப்போது விஐபி நம்பர் போனோம்னா நம்ம அதுக்கான தொகையை கட்டினா தான் நம்ம கிடைக்குது. அப்போ ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் அந்த 9 வந்து விஐபி நம்பராக இருக்குது. ஸோ இது வந்து காமன். அது இல்லாமல் நமக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா,
இப்போ எனக்கு 3 ஒத்து வராது, 6 ஒத்து வராது, 9 ஒத்து வராது அப்படின்னா எனக்கு என் வைப்ரேஷனுக்கு என்னுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் கிழமை வைத்து என்னோட வைப்ரேஷனுக்கு என்ன நம்பரோ அதுதான் த பெஸ்ட் நம்பர், த பெஸ்ட் எனர்ஜி நம்பர்னு அர்த்தம். அதை யூஸ் பண்ணால் போதும். இப்போ காமனாக இருக்கிறது நம்ம சில இடத்துல காமனாக யூஸ் பண்ணிப்போம். கோயில் சுற்றுறோம்னா 3 வாட்டி சுற்றுவோம், இல்லைன்னா 9 வாட்டி சுற்றுவோம். இதெல்லாம் பொது. ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா நான் 3 வாட்டி 9 வாட்டி சுற்ற மாட்டேன், நான் 8 வாட்டி சுற்றுவேன். அது என்ன சார் 8? அது எனக்கு என்னோட வைப்ரேஷனுக்கு ஃபேவரட் இல்லை. எனர்ஜி நம்பரில் ஒரு நம்பர் நான் சொல்கிறேன், அப்போ இன்னொரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர்னா அதுபடி சுற்றுவேன். இப்போ 6னா 6 தடவை சுற்றுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நம்மளோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்னோட எனர்ஜி நம்பர் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய நேயர்கள் பார்த்து கேட்பாங்க இல்லையா, அவங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அவங்களோட எனர்ஜி நம்பர்ஸ்? அதுதான் அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக பிறந்த தேதி மாதம் கால்குலேட் பண்ணிக்கலாம், யார் வேணால் கூட்டிக்கலாம். அது என்ன கிழமையில் பிறந்திருக்காங்க அதுக்கும் இந்த நம்பருக்கும் எது அசோசியேட் ஆகுது அப்படின்றது வைப்ரேஷன் பார்த்து ஸோ உங்களோட எனர்ஜி நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நம்பர் சூஸ் பண்ணி கொடுப்போம் நம்ம. ஸோ இது நம்ம வெறும் தேதி மட்டும் வச்சு பார்க்க மாட்டோம், ஃபோட்டோவும் எடுத்துப்போம் உங்களுடைய ஹாஃப் சைஸ் அண்ட் ஹாஃப் சைஸ் ஃபோட்டோ. என்னோட மெத்தட் என்னென்னா நம்பர்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய ப்ரெசன்ட் ஃபோட்டோகிராஃப் இது வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். நீங்கள் வெறும் நம்பர்ஸ் அனுப்பணும்னா நம்ம பார்க்குறது இல்லை. இந்த ஃபோட்டோ வைக்கும்போது இந்த நம்பர்ஸில் எந்த மாதிரி பிளானட்ஸு இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களுக்கு சூட் ஆகுதுன்றது ஃபோட்டோ வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அந்த தோற்றத்தை வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இவங்களுக்கு வந்து எந்த பிளானட்டோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்பர்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருவோம். எப்படி சார் ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்னா இப்போது ஃபோட்டோ வச்சு இவங்க தான் அப்படின்னு அடையாளம் வேணால் கண்டுபிடிக்கலாம், ஆனால் அதை வச்சு எண்களை கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக. இப்போது அழகாக இருக்காங்கன்னா சில நம்பர் சப்போர்ட் பண்ணும், கலராக இருக்காங்கன்னா சில நம்பர் சப்போர்ட் பண்ணும், கருப்பாக இருக்காங்கன்னா சில நம்பர் சப்போர்ட் பண்ணும், ஒல்லியாக இருக்காங்கன்னா சில நம்பர் சப்போர்ட் பண்ணும், குண்டாக இருக்காங்கன்னா சில நம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணும். நம்பர்ஸ்னால் பிளானட்ஸு. ஸோ அப்போ அது நமக்கு தெரியாது இல்லையா, வெறும் டேட் ஆஃப் பர்த் அனுப்புனா நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் வந்து ஃபோட்டோ அனுப்பிட்டாங்கன்னா ஓகே அப்படின்றது அது ஒரு மெத்தட் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அதனால தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு பட்டம் சேர்ந்து வந்துருச்சு. அப்போ அந்த ஆராவை தான் அந்த ஃபோட்டோவில் பார்ப்போம். அதை பார்த்துட்டு இந்த டிஓபி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபேவரட் கலர்ஸு, ஃபேவரட் திசை, எனர்ஜி கலர்ஸ், எனர்ஜி டிசை, எனர்ஜி நம்பர்ஸு, எனர்ஜி கடவுள், எனர்ஜி சித்தர், அவங்களுடைய ப்ரெசன்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாதை, ஆன்மீக பாதை, அவங்களுடைய முழு குணங்கள் எல்லாமே ஃபோட்டோ டிஏபி வச்சு தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். இப்போ ஒரு வேளை உங்ககிட்ட வர இவங்களுக்கே வந்துட்டு பிறந்த நாள் தெரியல, அப்போ அவங்களுக்கு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து பிறந்த தேதி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பிறந்த நேரம் தான் தெரியாது. சரிங்களா? அப்போ டேட் ஆஃப் பர்த்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஓல்டாக ரொம்ப அதாவது கிராமங்கள்ல இருந்து ரொம்ப ஒரு வருஷம் முன்னாடி வரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தேதி தெரியல, ஆனால் நான் வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தேன்னு சொல்லுவாங்க, நான் வியாழக்கிழமை பிறந்தேன்னு சொல்லுவாங்க, நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேன்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சாவே நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துடலாம். அதில் கண்டிப்பாக அந்த பாதையில் இருப்பாங்க. ஏன்னா பிறந்த கிழமையும் நிறைய வேல்யூ கொடுக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அதை வச்சு சொல்லலாம். சில பேருக்கு என்னென்னா எனக்கு நாளும் தெரியாது, எனக்கு கிழமையும் தெரியாது, எனக்கு வந்து ஆதார் கார்டில் இது கொடுத்துருக்காங்க ஆனால் அது உண்மையானு தெரியாது அப்படின்னு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க பேர் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அப்போ கூப்பிட்றதுக்கு பேர் இருக்கும், அந்த பேர் ஆதார் எண்லேயோ லைசன்ஸ்லையோ எதுலேயோ அந்த பேர் தான் இருக்கும் அவங்களோட கவர்மெண்ட் ரூல். அந்த பேரை வச்சு கூட அந்த பேரோட முதல் எழுத்து அந்த பேரோடைய மொத்த எழுத்துக்களும் கூட்டினா ஒரு எண் வரும்ல, இதை வச்சு சொன்னால் கூட அவங்க அந்த பாதையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எண்கணிதம் சாஸ்திரம் பொறுத்த வரைக்கும், இந்த ஆறாவை பொறுத்த வரைக்கும் எது இருந்தாலும் அது நமக்கு ஒரே ஒரு டிப் இருந்தால் கூட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 6, 3, 9 அப்படிங்கிறது ரொம்ப லக்கி நம்பர்ஸ், இந்த யூனிவர்ஸ்க்கே பிடிச்ச நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஏதாவது இந்த லக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரியான நம்பர்ஸ் இருக்கா? எந்த நம்பரும் லக்கி இல்லாத நம்பர் இல்லை, எல்லா நம்பரும் லக்கி நம்பர் தான். சில பேர் வந்து நம்ம ஊரில் வந்து சில நம்பரில் வந்து என்ன சொல்கிறது, இந்த 8ஆம் நம்பர் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 8னா அதை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க, 8 தேதியை குளிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து 8 நம்பர் வீடுனா போக மாட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது 8ன்றது சனிக்கு உகந்த நம்பர் அப்படின்னு சொல்லி சனியை வந்து ரொம்ப ஒரு மந்தமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி வந்து ஜோதிட சாஸ்திரங்களில் போட்டதுனால அது எல்லாத்தையும் வலி வேதனை அதிகமாக கொடுக்கும், எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வருன்றதுக்காக நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த 8 தவிர்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் இருக்க ப்ளஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது மாதிரி ஒரு தெய்வீக எண் வந்து எதுவுமே கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. எல்லா எண்களும் நீங்கள் எழுதுனீங்கன்னா மேலே ஆரம்பித்து கீழே முடியும், 8 மட்டும் மேலே ஆரம்பித்து மேலேயே முடியும். ஒரே நம்பர் அதுதான். அது இல்லாமல் அது இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கான நம்பரும் அதுதான். அதாவது என்னென்னா முடிவில்லாதது அப்படின்னு அர்த்தம். அது வந்து தெய்வீக எண். அது இல்லாமல் அது தொழில் எண், அது தொழில்காரகன்னு சொல்லுவாங்க 8. ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது எல்லா நம்பர்களுக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஆனால் 8க்கு தொழில்காரகன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ கொட்டி கொடுத்தா கொட்டும்.
அதாவது சனி வந்து கொட்டி கொடுத்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் அந்த 8 பற்றியான விழிப்புணர்வு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நம்பரு. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா 13ஆம் நம்பர்னால் அவங்க பயப்படுவாங்க. அவங்களுக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய பில்டிங்கில் 13th ஃப்ளோரில் எதுவுமே இருக்காது, லிஃப்ட் கூட நிற்காது. நீங்கள் 12 முடிச்சா நேராக 14th தான் போகும். எல்லா பில்டிங்லையும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 13 வந்து ஒரு மாதிரி ஒரு பயப்படக்கூடிய நிறைய சம்பவங்கள் ட்ராஜடிலாம் நடந்திருக்கனால அது வந்து அவங்களுக்கு 13ன்றது வந்து ஹாரர் நம்பர் மாதிரி யூஎஸில். ஸோ அப்போ அவங்க ஒரு நம்பரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கு வந்து அவங்களுக்கு நடந்த விஷயத்தை வச்சு இந்த நம்பர் வந்து ஒரு மாதிரி மோசமான வைப்ரேஷன் இருக்க நம்பருன்ற அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி வந்து எந்த நம்பரும் கெட்ட நம்பர் கிடையாது. அந்த 13னா அது 4 தான் வரும். அந்த 4க்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ். 8க்குள்ளேயும் நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊரில் செவ்வாய்க்கிழமைனா எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை தான் தொடங்குவாங்க. எங்கள் இப்போ நேர்கள் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்கும். அது யாருக்கு அப்படி கொடுக்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பெஸ்ட்டுன்னா நம்ம செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிவிடுவோம். நம்ம என்னங்க செவ்வாய்க்கிழமை குறித்து கொடுக்குறீங்களா அப்படின்னுவாங்க. உனக்கு எதாவது வைப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போது அது கெட்ட கிழமெல்லாம் கிடையாது. அப்போ செவ்வாய்ன்றது முருகனுக்கானது தானே. அப்போ அது முருகன்னாவே அது நல்லது தானே. அப்புறம் எப்படி அது கெட்டதாக மாற முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய புழக்கத்தை கொஞ்சம் மாற்றி நம்ம வந்து நல்ல வைப்ரேஷனாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ எல்லாருக்கும் நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கனால இப்போது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் ஒரு நம்பரை வந்துட்டு பேட் வைப்ரேஷனாக பார்க்குறாங்க. அதெல்லாம் அவங்களோட எண்ணங்களை தவிர அந்த எண்கள் அப்படி கிடையாது அப்படிங்கிற. ஆமாம், இல்லை அதாவது நான் சொல்கிறது பொதுவாக வந்து இதெல்லாம் வந்து 8 தப்பு, செவ்வாய்க்கிழமை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து சில பேருக்கு வந்து சில நம்பர்கள் வந்து வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில நம்பர் நமக்கு வந்து சில நம்பர் மைனஸ் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ அதனால தான் எனர்ஜி நம்பர் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம ட்ராவல் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வைப்ரேஷனுக்கு எது வந்து பெஸ்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி தேதிகள், அந்த மாதிரி அதுக்கு உகந்த நிறங்கள், அது மாதிரியான நண்பர்கள், அது மாதிரியான தொழில் சம்மந்தவர்கள் இவங்கெல்லாம் வர ஆரம்பிப்பாங்க எனக்கு. அவங்கள நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்போது வராதுன்னு தெரிஞ்சு, அதாவது இந்த நம்பர்லாம் வந்து ஓகே இது இந்த நம்பர் நம்ம தீர்வு கொடுத்துருவோம், ஆனால் இது இவ்வளோ கேள்வி கேட்போம்னு எனக்கு தெரியும். இந்த நம்பர் வந்து அப்படி ரொம்ப ஹார்டாக பேசும், ஆனால் உள்ளுக்குள்ளே வெளியில் காமிச்சிக்காமல் பேசும் இந்த நம்பர்னு நமக்கு தெரியும். இன்னொரு நம்பர் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும், கேட்கணுன்ட்டு அதை கேட்காது. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் நம்ம தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல எண்களை பற்றியான விழிப்புணர்வு, அந்த பிறந்த தேதி மாதம் வருடத்துக்கான விழிப்புணர்வு, அதை பற்றியான நாலேஜ் நமக்கு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்மளை வந்து அந்தளவுக்கு நெகட்டிவ் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி போக முடியும். இப்போது எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த தேதி, ஃபோட்டோ, அந்த நேம் அதெல்லாம் வச்சு ஒரு எண் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் ஏற்கனவே வேறு ஒரு எண்ணை வந்து எங்களோட ஃபேவரட் எண்ணாவோ இல்லை பிடிச்ச எண்ணாவோ நான் வச்சுருக்கேன்னு சொல்லும் போது இப்போ நீங்கள் சொல்கிற எண் வேறையாக இருக்கும். அந்த நேரத்தில் நான் எனக்கு பிடிச்ச நம்பரையே வச்சுக்கலாமா, இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க இதுதான் உங்களோட லக்கி நம்பர், இதுதான் உங்களுக்கு குட் வைப்ரேஷன் தரப்போகுது அப்படிங்கிறதுக்காக மாற்றிக்கலாமா? அதாவது என்னென்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபேவரட் கலர், ஃபேவரட் நம்பர் வந்து வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ நானும் வந்து ஃபேவரட் கலர்னு சின்ன வயசுலேருந்து எனக்கு பச்சை கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசுலேருந்து பிடிச்சிருச்சு. பச்சை கலரில் எதை பார்த்தாலும் பிடிக்கும், சரிங்களா, அந்த மாதிரி இருந்தது. இது மாதிரி ஒருத்தருக்கு மஞ்சள் விரும்புவாங்க, ஒருத்தங்க ரெட்டை விரும்புவாங்க, ஒரு சில பேர் பிங்கே விரும்புவாங்க. இதெல்லாம் அவங்க ஃபேவரேட்டாக வச்சுப்பாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது பிடிச்சிருக்கும், மனம் வந்து அதை ஏற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும். சில பேருக்கு அதுவே எனர்ஜி நம்பராக இருக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம இதை டிஓபி வச்சு டெக் பண்ணி பார்க்கும்போது சில நபர்களுக்கு என்ன பாருங்க, அது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், நான் போட்டிருக்கேன்னு பிடிச்சிருக்கு, எனக்கு அழகாக இருக்குன்னு தான் வச்சுட்டு இருப்பாங்க. பட் அது எனர்ஜியாக இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஃபேவரட் கலர் வேறு, எனர்ஜி கலர் வேறு. ஒரு சில வயது வரைக்கும் நீங்கள் அந்த கலர்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் சில மோசமான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நமக்கு எனர்ஜி கலர் தான் நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்போ நமக்கு நமக்கு இந்த கலரை பற்றி நாலேஜ் இல்லை, நமக்கு தெரியாது. கலர் அவ்வளோதான், நம்ம யூஸ் பண்ணுறோம், ட்ரெஸ்ஸை போடுறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் கலர் தான் எல்லா எனர்ஜியுமே கொடுக்கும். கலர் தான் நம்மளோட ஆறாவே. நம்ம உடலை சுற்றி 7 கலர் இருக்குது, அந்த கலரை தான் நம்ம ஆறான்னு சொல்கிறோம். வானவில்லில் இருக்கக்கூடிய அந்த 7 நிறங்கள் தான் ஆறா, சரிங்களா. அப்போ கலர் எனர்ஜி. நீங்கள் வந்து மஞ்சள் கலரையே பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் மனதில் வேறு மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ரெட்டு பாருங்கள், பசி எடுக்காதவனுக்கு கூட பசி எடுத்துரும். இட் வில் இன்க்ரீஸ் த அப்பிடைட்டுன்னு சொல்லுவாங்க. பசியை தூண்டக்கூடிய உணர்வு வந்து ரெட்டு, சரிங்களா. அப்போ நீங்கள் வயலட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லாகி ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே போயிடுவீங்க. பர்பிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பிரிச்சுவல் பேஸில் போயிடுவீங்க. எல்லோவை பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜெட்டிக் ஆகிடுவீங்க. ஆரஞ்சை பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி ஆகிடுவீங்க. இது நான் சொல்லலை, யாரை கொண்டு வந்து அந்த கலருக்குள்ளே குறைச்சாலும் தாட் அப்படி மாறிடும். ஸோ கலருன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் என்னென்னா எண் எப்படி சாதாரண விஷயம் இல்லையோ அதே மாதிரி கலரும் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நமக்கு எனர்ஜி கலர் எதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கலரை நம்ம யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு.
ஃபேவரட் நீங்கள் வச்சுக்கங்க, பட் எனர்ஜி கலர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ஃபேவரட் வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு ஆகாத கலர்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு நடக்கிற விஷயங்கள் அதை உணர்த்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு வேளை நீங்கள் பேட் வைப்ரேஷன் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நன்றி, மகிழ்ச்சி.